நிறைந்த புனித நீரானது கடந்த 3 நாட்களாக வேத மந்திரங்கள் முழங்கி யாகசாலை வேள்விகள் எல்லாம் நடத்தப்பெற்று எல்லாவற்றிற்கும் முழுமுதற் கடவுளாம் விநாயகருக்கு கப்பல் விநாயகர் என்ற வடிவில் இங்கே இந்த நுழைப்பாடியாம் நம்பியார் நகர் ஆலயத்தில் ஏற்படக்கூடிய சிதிலங்களை சரி செய்யக்கூடியவர். இந்த ஆலயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கல்லையோ மண்ணையோ அதுக்கு எந்த குறையும் வராமல் ஓம் சக்தி ஓம் அம்பியே போற்றி ஓம் அம்பியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் இருளை நீக்குபவளை போற்றி ஓம் ஈஸ்வரி தாயை போற்றி ஓம் ஏழியாரை போற்றி ஓம் ஓய்வரை போற்றி ஓம் எழுத்து பிரியாரை போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் பண்ண புதிய மாரியம்மனுக்கு செய்தியை நாம் மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தை யாருக்கும் கிடைக்காத எவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பேர் நம்முடைய நம்பியார் மட்டுமே கிடைத்திருக்கின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவருக்கு மட்டும் எல்லாம் அல்ல இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. குறிப்பாக நம்முடைய ஐயா குறிப்பிட்டதை போல மாயாரங்கன பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற திருநாகை காரணம் என்று போற்றப்படுகின்ற அன்னை நீராயராட்சி அம்மன் ஆலயத்தினுடைய அற்புதமான அந்த ஆலயத்தில் இருந்து என்ன பெருமை என்று கேட்டால் உலகத்தில் எந்த ஒரு சின்ன கிராமத்திலும் சரி எத்தனை பெரிய நகரமாக இருந்தாலும் குடமுழுக்கும் நமது புதிய மாரியம்மனுக்கு நடந்த குடமுழுக்கும் மிக சிறப்பான காரைக்கால் பெண்களை போற்றி ஓம் இருளை நீக்குபவளை போற்றி ஓம் ஈஸ்வரி தாயை போற்றி ஓம் ஏடிலாலை போற்றி ஓம் உடையவளை போற்றி ஓம் எருமிச்சு பிரியாலை போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் வல்ல புதிய மாரியம்மனுக்கு மிக சிறப்பாக ராஜகோபுரத்திலும் கும்பகலசத்திலும் தீப ஆராதனையோடு குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 5 கரங்களை போற்றி 7 வண்டியை போற்றி ஓங்கார ரோகிணியை போற்றி கௌமாரி தாயை போற்றி கரை சேர்ப்பவளை போற்றி கடலை காப்பவளை போற்றி காக்க மண்ணையை போற்றி கிள்ளை மொழியாரை போற்றி கீர்த்தி அளிப்பவளை போற்றி குங்கும நாயகியை போற்றி குறையை தீர்ப்பவளை போற்றி குளிர்விப்பவளை போற்றி கை கொடுப்பவளை போற்றி கோல பசுக்கிளியை போற்றி சமுதிர நாயகியை போற்றி சிப்பி தருபவளை போற்றி சிம்ம வாகினியை போற்றி சீரலாம் தருவோரை போற்றி இல்லாமல் அம்பிகையினிடத்திலே வைத்து தாயே எங்களை காப்பாய் நீயே என்று எம்பெருமானுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லுவார். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று பிடிக்கின்ற முதல் மீனை கடலிலேயே விட்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு மீதம் கிடைக்கின்ற அற்புதமாக சோதனைகள் தந்தார். கடலுக்கு செல்ல செல்ல நாம் இப்பொழுது பாடு என்று சொல்கின்றோமே அந்த பாடானது அதிபக்தருக்கு குறைந்து கொண்டே